அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் மகர ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் பெற போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு ராசிக்கான பலன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு வாரத்தில் அல்லது ஒரு மாதத்தில் கூட அந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம மேற்கொள்ளக்கூடிய செயல்கள்லாம் கண்டிப்பாக நமக்கு அது ஒரு குறிப்பிட்டு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக பொருளாதார மேன்மை உண்டாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதால பொருளாதார நிலையில் இதுவரை கண்டிராத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி காணப்படும். உங்களுடைய தொழில், குடும்ப சொத்து, வரா கடன் வசூல் அப்படின்னு எல்லாமே பல்வேறு வழிகளில் உங்களுக்கு பணம் வந்து குவியும். பணம் கொடுக்கல் வாங்கல இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போதே முருகப்பெருமானுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. மேலும் இந்த வீடியோவை பற்றிய விமர்சனம், இந்த வீடியோவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்னும் சொல்லியிருக்கலாம், என்ன விஷயத்தை தவிர்த்திருக்கலாம், முக்கியமாக வீடியோவை இன்னும் இப்படி சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழிலில் வந்து நஷ்டம், வீட்டில் வந்து எப்போ பார் ஒரு மன சங்கடம், கஷ்டம், ஒரு மன அழுத்தம், வீட்டுக்கு வந்தால் நிம்மதியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்மறையான பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் இருக்கும்போது நீங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல ஜோதிடரை பார்த்து பரிகார பலன் செய்யும்போது கண்டிப்பாக அதிலிருந்து வெளிவர முடியும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான பலன்கள் சொல்லப்படும். பொருளாதார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். பேச்சாற்றல் உங்களுடைய காரியங்களை சாதிக்க முடியும். எதிர்பார்த்த வங்கி கடன் கண்டிப்பாக கிடைக்கும். சுய ஜாதக தசாபுக்தி சாதகம் அறிந்து சுய தொழில் துவங்க வேண்டும். மேலும் வீடு கட்டக்கூடிய பணி துரிதமடையும். திருமண பேச்சுவார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு திருப்புமுனையாகவும் நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பேர் கண்டிப்பாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பணம் வாங்கிய நபர் வார்த்தை மாறி பேசலாம். மேலும் உதவியை பெற்றவங்க உங்களுக்கு எதிராக மாறலாம். சனிக்கிழமையில் நீங்கள் சிவபுராணம் படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னலாம் பலன்கள் உங்களுக்கு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசி அப்படின்னு இந்த மகர ராசிக்காரர்களை சொல்கிறாங்க. இவ்வளவு நாள் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கீங்க. இந்த கஷ்டம் அப்படிங்கிறது பெரிதாக வெளியில் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். நீங்களும் அதை சமாளித்து வந்திருப்பீங்க. ஆனால் இனிமேல் எல்லார் கண்ணு முன்னாடியும் தெரிகிற மாதிரி நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோட நல்ல வாழ்க்கையை பெற போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்கிறதால இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு உங்கள் மேலே சொல்லும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு மன கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சொல்லாக அமையலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக அவர்கள்கிட்ட பேசுகிறது, அவங்க உங்ககிட்ட நல்லபடியாக பேசுகிறதே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக இவ்வளவு நாள் போராடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்ததை விட பண வரவு கூட அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இந்த காலகட்டத்தை சொல்லலாம். தேவையற்ற செலவுகள் எதுவும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு இல்லை. பிறருக்கு கொடுத்து வராது அப்படின்னு நீங்கள் நினைத்த ஒரு கடன் கூட இப்போ உங்களுக்கு வந்து சேரும். உடல் நலம் கண்டிப்பாக
சிறிதளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் உடல் நலத்தில் வந்து அதிகமான கவனம் செலுத்தணும். சின்ன ஒரு விஷயம்னாலும் உடனே நீங்கள் மருத்துவரை போய் பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு பிறகு சாதகமாக முடியலாம். வாழ்க்கை துணையோடு அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. அதிகாரிகளால் காரியங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலம் உண்டு. அலுவலகத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு உங்களுடைய அனுபவ அறிவு பயன்படும். எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். பணியாளர்கள் நல்ல முறையில் பணி செய்வாங்க. சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் கூட விலகும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமாக அமைய போகுது. செலவுகளை சமாளிக்க தேவையான பணம் இருக்கிறதால பிரச்சனை எதுவும் ஏற்படாது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை திருப்தி தரதாவே இருக்கும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். நீங்கள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணருடைய வழிபாடு மேற்கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு பலனையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமாக பொருளாதார நிலையில் நல்ல மாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களாக நீங்கள் இப்போது இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட வந்து ஒரு பணத்துக்காக நிற்கணும், காசுக்காக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனையே கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நீங்கள் தான் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்யக்கூடிய வகையில் இருப்பீங்க. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இதனால் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, நீங்கள் ஒரு வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் போட்டிகள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வியாபாரிகள் விற்பனையில் சாதுரியமாக பேசி சாதகமான பலனை அடைவாங்க. தொழிலில் எதிர்பாராத லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் செய்து பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய நிலம், வீடு, வாகனம் மற்றும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட நண்பர்களாக மாறுவாங்க. புண்ணிய தலங்களுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் போக முடியாமல் வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு அதுக்கான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக அது நன்மையாகவே உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில புண்ணிய காரியங்களுக்கு பொருள் உதவி செய்வீங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் அகலும் அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் ஒரு முதலீடு செய்கிறீங்க, அப்போ ஒரு பெரிய அளவில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா அதை வந்து இப்போதைக்கு ஒரு தள்ளி வைக்கிறது நல்லது. சகோதர உறவுகளால் சற்று சஞ்சலங்கள் ஏற்படலாம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். இது வந்து சாதாரணம் தான். ஆனால் அது வந்த வழியே பனி போல் விலகும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் பயந்துக்க வேண்டாம். எல்லா வீட்லேயும் வரக்கூடிய சாதாரணமான பிரச்சனை தான் அது. அதை நீங்கள் பெரிதாக போட்டு எதுவும் குழப்பிக்க வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்க்கும்போது, காலச்சக்கரத்தில் 10ஆவதாக வரக்கூடிய ராசி மகரம். இந்த நிலராசியை சேர்ந்தவங்க ஜோதிடத்தில் கர்ம வினைகள் அகலத்துக்கான ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். மகர ராசியில் இயற்கையிலேயே கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் அதை முடித்தே ஆகணும் அப்படிங்கிற மனநிலை கொண்டவர்களாகவும் தன்னுடைய கடின உழைப்பின் மூலமாக பின்வாங்காமல் எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். மேலும் மகர ராசியை சேர்ந்தவங்க முக அமைப்பு சற்று கூர்மையாகவும், இடுப்பு மெலிதாகவும், முடி கருப்பாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகமாக கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. எதிலுமே சிறப்பாக செயல்படுவாங்க. பெரும்பாலும் தொழிலாளியாகவே இவங்க இருப்பாங்க. இந்த ராசியை சேர்ந்தவங்க தொல்லியல் துறை, ஆன்மீகம், ஆசிரியர் தொழில், தத்துவம், ஒப்பந்ததாரர், வங்கித்துறை, சட்டத்துறை, நிர்வாகம், மேன்மை போன்ற பணிகளில் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். கடின உழைப்பாளிகளாக இவர்கள் இருப்பாங்க. எதிலுமே சிறப்பாக செயல்படுவாங்க. பெரும்பாலும் இவர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களாகவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சனி திசை நடக்கிறவங்களுக்கு நீலக்கல் அணியும் போது கண்டிப்பாக நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மகர ராசியை சார்ந்தவங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.